ஒருவர் ஒரு இடத்தை அதிக விலை கொடுத்து வாங்கினார். அவர் வாங்கிய அடுத்த நாளை பக்கத்து நிலத்துக்காரர் அவரிடம் வந்து, சார், நீங்கள் இந்த நிலத்தை வாங்கும்போது ஒரு கோர்ட் கேஸையும் சேர்த்து வாங்கியிருக்கிறீர்கள் என்றார். நிலத்தை வாங்கியவர் ஆச்சரியப்பட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், எனக்கு புரியவில்லையே என்றார். அதற்கு வந்தவர், என்னுடைய 5 அடி நிலம் உங்கள் நிலத்திற்குள் இருக்கிறது என்றார். நிலத்தை வாங்கியவர் அசரவில்லை. பக்கத்து நிலத்துக்காரரை பார்த்து மென்மையாக, என்னுடைய நிலத்தை வாங்கும் பொழுது இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பரவாயில்லை, உங்கள் வேலியை பிடுங்கி உங்களுடைய நிலம் எதுவரை உள்ளதோ அதுவரை வேலியை அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான அனைத்து செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த வேலி அதன் பின்னர் போடப்படவே இல்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? முதல் அடி யார் எடுத்து வைக்கிறார்கள், அதை எப்படி வைக்கிறார்கள் என்பதில்தான் காரியமே அடங்கியிருக்கிறது. பிரச்சனைகள் ஏற்படும் தருணங்களிலே நாமே முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். விட்டு கொடுத்து விட வேண்டும். சாந்தமாக பணிவோடு செயல்பட வேண்டும். நம்மிடம் பகை உணர்வோடு வருபவர்கள் கூட நம்முடைய அணுகுமுறையை பார்த்து சண்டை போடாமல் திரும்பி விடுவார்கள். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒருவன் நம்முடைய வலது கன்னத்தில் அறையும் போது நாம் அவனுக்கு மறு கன்னத்தை திரும்பி காண்பித்தால் அவன் நம்மை அடிக்கவும் மாட்டான், பகைமையை வளர்க்கவும் மாட்டான். ஆகவே முதலில் நாம் பணிந்து விட்டால் அங்கே பகைக்கு இடமே இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? விட்டு கொடுத்து எல்லோரிடமும் சமாதானத்தோடு வாழ்வோமா?